திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடிச்சு சிதறின விபத்தில் வடமாநில தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறதா நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். இந்த விபத்து நடந்த சமயத்தில் அங்கே எத்தனை தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க, எப்படி அந்த பாய்லர் வெடிச்சு சிதறிச்சு, இதற்கான காரணம் என்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில பல்வேறு தொழிற்சாலைகள், பல்வேறு ரகங்கள்ல மேனுபேக்சரர் யூனிட் என பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருது. இன்று அதிகாலையில ஒரு உலோக உருக்கும் தொழிற்சாலையில ராட்சச பாய்லர் வெடித்து சிதறிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இது உடனடியா ஃபயர் ஸ்டேஷனுக்கு தகவல் அறிந்து ஒரு அரை மணி நேரத்துல கும்மிடிப்பூண்டி ஃபயர் ஸ்டேஷன் வந்து அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்காங்க. அதற்கு முன்பாகவே இந்த உலோக உருக்கு ஆலை அப்படின்றதுனால அந்த இடத்துல ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. பாய்லர் வெடிச்சதுனால ஒரு பெரிய ஃபயர் அங்க பற்றி கொண்டதை அறிகிறோம். அந்த மூலமாக 24 வயதான ஒரு வடமாநில தொழிலாளி ரவி என்பவர் இந்த விபத்துல உடல் கருகி சம்பவ இடத்திலே பலியாயிருக்காரு. இந்த விபத்துல படுகாயமடைந்த மேலும் 5 பேர் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான தனியார் உலோக உருக்கு தொழிற்சாலையில தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. ராட்சச கொதிகலன்கள் உலோக பொருட்களை உருக்கும் போது அதிக அழுத்தம் காரணமா இந்த ராட்சச பாய்லர் திடீரென 4 புறமும் வெடித்து சிதறியதாக முதற்கட்ட தகவல்கள் இருக்கு. பாய்லரோட தளப்பகுதி சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டிருக்கு அந்த வெடி விபத்துல. இந்த தொழிற்சாலையில பாய்லர் அமைவிடத்துல இருந்த சிமெண்ட் ஓடுகளும் சிதறியிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் அறிந்த மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலமா தகவல் அறிந்து உடனடியாக கும்மிடிப்பூண்டி தீயணைப்பு மீட்பு வாகனங்கள் அனைத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடி 2 வாகனங்கள்ல இருந்த வீரர்கள் அந்த நிலையை கட்டுக்கொண்டு வந்திருக்காங்க. முதல் கட்டமா விபத்துல ஒரு நபர் உயிரிழந்திருக்கார் சம்பவ இடத்திலேயே. மேலும் 5 பேர் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. என்ன நடந்தது அப்படின்றத விசாரணைக்காக கும்மிடிப்பூண்டி சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடர்ந்து வராங்க. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.